ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு சுண்டுக்குழி ரோட் ஓல் பார்க்குக்கு முன்னுக்கு இருக்கிற சீசா என்ற ஒரு சாப்பாடு கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ன இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. முதல்ல ட்ரை பண்ண போறோம். நான் முதல்ல ட்ரை பண்ண போறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரை பண்ணி ஹலோ, ஏயா கத்து? நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு சுண்டுக்குழி ரோட் ஓல் பார்க்குக்கு முன்னுக்கு இருக்கிற சீசா என்ற ஒரு சாப்பாடு கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் கடை மாதிரி உண்டாம். இப்போ புதுசாக திறந்துருக்கு. ரீசெண்டாக கேனதரம் வரணும்னு நினச்சினாங்க. இன்றைக்கு தான் வர கிடச்சிருக்கு. இது வந்து 3:30 11 வரைக்குமே ஈவினிங்கில் திறந்துருப்பாங்களாம் ஸ்ட்ரீட் ஃபுட் வழியாக. உள்ள போய் பார்க்க போறோம். ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு, டேஸ்ட் வைஸ்ல எப்படி இருக்கு, விலைகள் என்ன மாதிரி எல்லாத்தையும் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உள்ள வந்தாச்சு. உள்ள வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கணக்கா கடைகள் இருக்கு. ஒவ்வொரு நிழல் ரெஸ்டாரண்ட், மற்றது ஏதோ பேர் இருக்கு, ருசின் அப்படி கணக்கா இருக்கு. அது எல்லாத்தையுமே அங்க என்னென்ன இருக்கு, பர்கர், மற்றது ஜூஸ் ஐட்டங்கள், சாண்ட்விச் ஐட்டங்கள் அப்படி கணக்கா இருக்காம அது எல்லாத்தையும் அப்படி இருக்குன்னெல்லாம் பார்ப்போம். அதில் முதலாவதா நிழல் ரெஸ்டாரண்ட்ல பபிள் ஷேக் ஒன்று கொடுக்குறாங்க. எனக்கு பேரே புதுசா இருந்துச்சு. அதைத்தான் முதலாவதா ட்ரை பண்ண போறோம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ள வந்தாச்சு. இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி சீசா ஃபுட் கேஸ்டல் இங்க வந்தாச்சு. உள்ள வந்து ஒன்று நிழல் ரெஸ்டாரண்ட், அந்த பர்கர் இருக்கு, மற்ற அங்கே சாண்ட்விச் அதுகள் இருக்கு, அப்படி கணக்கு ஐட்டங்கள் இருக்கு. நாங்கள் இப்போ நிழல் ரெஸ்டாரண்ட்ல பபிள் டீ ஒன்று தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஆஃபர்லேயும் போய் கொண்டிருக்கோம். அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து 800 rupees. ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ. இது இன்ட்ரடியூஸ் பண்ணி 1 கிலோ தான் அதுதான். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, அதையும் பார்ப்போம். இது இவங்கள்ட்ட 3 ஃப்ளேவர்ஸ் இருக்கான், சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெனிலா. எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க இப்போ பபிள் டீ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நான் பபிள் டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்படி அந்த பபிள் டீ என்னென்ன மாதிரி சொன்னீங்கன்னா? பபிள் ஷேக் வந்துட்டு நாங்கள் பபிள் ஷேக் கொடுக்குறோம். ஓகே. பபிள் ஷேக் வந்து மில்க் ஷேக் டைப்பில், பட் அந்த இன்க்ளூட் பண்ணியிருப்போம் போபாஸ். போபாஸ் வந்துட்டு அது கோன்ஸ்ட்ராச்ல இருந்து செய்யறது. தொப்பியா அது கோன்ஸ்ட்ராச் வந்து கோன்ஃபர் மாதிரி. ஓகே 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 ஓகே. தொப்பியாக்கா மெட்டது பபிள்ஸும் இருக்குது, சிவி பபிள்ஸும் இருக்குது. ஓகே. இப்போ நீங்க அதுல சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பபிள்ஸ் கூடுதலா இன்னைக்கு வந்துட்டு என்ன அந்த தொப்பியாக்கா பபிள்ஸ் அவைலபிளா இருக்குது. அதுல ஒரு ஃபிளேவர்ஸுக்கும் தனித்தனி பபிள்ஸ் வரும். சாக்லேட் எடுத்தீங்கன்னா காஃபி ஃபிளேவர், அண்ட் தென் வெனிலா எடுத்தீங்கன்னா ஹனி ஃபிளேவர், ஸ்ட்ராபெரி எடுத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி. ஓகே ஓகே ஓகே. அப்ப நாங்க சாக்லேட் எடுக்க போறோம்னா சாக்லேட் காஃபி ஃபிளேவர் தான் காஃபி. அதுதான் பபிள் ஷேக் பபிள். ஓகே டீ. ஓகே. பாவு நான் குறிச்சு பார்த்து கூட அப்படி இருக்கேன்னு சொல்றேன். என்னன்னு இந்த பிளான் வந்துச்சு? முதல்ல இருக்கா இல்ல இங்க? இல்ல, ஆல்ரெடி இருக்குது, நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்குது, கொலம்புல எல்லாம் இருக்கு. ஜப்பானால இது வரைக்கும் நான் கேள்விப்படையில. நானும் அதான் டிஃப்ரெண்டா நாங்க ரெஸ்டாரண்ட்டும் எப்படி ஷவல் ஃபுட் வந்து டிஃப்ரெண்டா போட்டுருப்பாங்க. ஓகே. இங்கேயும் இப்படிதான். மற்றது போக போக டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் வருது. ஓகே. டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது. எனக்கு தெரியாது. அது நீங்க சஸ்பெண்டா வச்சுக்கோங்க. தென் ஒன்று புதுசு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். வார வீக் வந்துட்டு நிழல் சிஸ்லிங் சாண்ட்விச் போடுறாங்க. ஓகே. புதுசு புதுசா ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. வந்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா வந்து பாருங்க. பபிள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் சாப்பிட குடிச்சு பார்த்துட்டு போட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதோட வேற கணக்கா இருக்காம். அதெல்லாம் அடுத்த வர முடிஞ்சா வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. மற்றது ஒரு பீஸ் இந்த விலை வந்துட்டு 800 rupees. ஓகே ஓகே. 800 ரூபா ஒன்று விலை. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிதான் வருது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, வாங்கியாச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நிலா ரெஸ்டாரண்ட்ல நம்ம சொன்ன மாதிரி பபிள் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
அங்கே வந்து 800 ரூபாய்க்கு தந்துருந்தாங்க. இதில் 3 ஃப்ளேவர் இருக்குது, சாக்லேட், வெனிலா, ஸ்ட்ராபெரி. அதில் அவனுக்கும் சாக்லேட் தான் கேட்டான், எனக்கும் சாக்லேட் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஃபர் என்னபடியா நீங்கள் சாக்லேட் கேட்டால் சாக்லேட்டில் தான் ரெண்டுமே வரும். வேறு ஸ்ட்ராபெரி வெனிலா தான் வருமா. அப்போ இப்படி தான் வந்திருக்கு. எங்களுக்கு சாக்லேட் தான் தேவைப்பட்டுருந்துச்சு, அப்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. எனக்கு பார்க்க செம்மையாக இருக்குது. ஏன் பபிள் தான் தெரில. ஓகே, இந்த உள்ள பபிளா இருக்கு, தெரியுது. அதோட லைட்டிங் சிஸ்டம், இந்த போட்டோ ஆம்பியன்ஸ் செம்மையா இருக்கு இந்த இடத்துல. பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட் பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன், அடுத்து அவன் ட்ரை பண்ணட்டும். நல்லா இருக்கு. சாக்லேட்ன்றதை விட மைலோ டேஸ்ட் ஒன்று வருது. மைலோ பால் குடிப்போம், அதை கூல்ல இந்த மைலோ பால் 150 ரூபாய்க்கு வாங்குற மைலோ பால் கிரீன் கலர் பேக்கெட் அது மாதிரி இருக்கு. மைலோ பால் இப்போ கூல்ல வச்சு போட்டு எங்களை மைலோ பாலை குடிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. உள்ள வேறு எதுவும் இருக்கான்னு தெரில, பார்ப்போம். ஏன் இந்த பெரிய ஸ்டோ உள்ளுக்கு அந்த சாக்லேட் கருப்பு கலர்ல இதுதான் பபிள்ஸ் போல. ஐயோ வருதுன்னு இல்லை, இதுதான் பபிள்ஸ். இதுதான் பபிள்ஸ் உள்ள தெரியுதான்னு தெரியல. அது இது மாதிரி தண்ணி டிஃப்ரெண்டா இருக்கு. என்னது அது? அதுவும் சேர்ந்து சாப்பிட வித்தியாசமா தான் இருக்கும். ஆமாப்பா, ஸ்பெஷலா அது பண்ணாம இதாக தெரியல, இல்லை அப்படியே வர்றதான்னு எனக்கு தெரியல. கிரியேட் பண்றாங்க. நான் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு இந்த ஸ்டோன்னு பார்த்தேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இதுதான் அந்த பபிள்ஸ். இதானே அது? ஐயோ வருது. இது எல்லாருக்கும் செட் ஆகுது. இது பெரிய ஸ்டோவா இருக்குன்றபடியா டக்குனு தொண்டையில ஏதாவது அடைச்சிக்கிற இதெல்லாம் இருக்கு. அந்த உள்ள வந்தோடனே மெர்சல் படுத்துறடா. இதான் பபிள் சேஞ்சர்ஸ். அப்படியா? டேஸ்ட் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சது. அது என்ன டேஸ்ட்னு தெரியல, அந்த பபிள்ஸ் மட்டும் தனியா ஒன்று இருக்கு. காஃபி உள்ள காஃபின்னு டேஸ்ட் வருதுன்னு பபிள்ஸ்ல. எஸ், பபிள்ஸ்லாம் காஃபின்னு டேஸ்ட் வருது. நைஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கே வயிறு ஃபுல்லாயிடுச்சு. இனி அங்கால தலைவர் வேற வேற என்ன சிக்கன் ஃபிங்கரா, என்னடா அது? சிக்கன் ஃபிங்கர் கொஞ்சம் மிக்ஸ் ஐட்டங்கள் எல்லாத்தையும் போட்டு அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வயிறு ஃபுல்லாயிருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. ஆமா, இதுக்கே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதையும் குடிச்சாச்சு. இதுக்கு வந்து பபிள்ஸ் 6.5 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்டா காரணம் எனக்கு என்னன்னா ஷோ கொஞ்சம் பெருசா இருக்கு அந்த பபிள்ஸ் வரதுக்காக தான். பட் அதுகளுக்கு கேட்க அந்த கஷ்டமா இருக்கு, அந்த கஷ்டப்பட்டு எழுத்து குடிக்கிற மாதிரி இருக்கு. டேஸ்ட் ஓகே, அந்த மயிலப்பூ அந்த டேஸ்ட் ஒன்று வருது. அந்த டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்ல ஒன்று குடிக்கணும், வித்தியாசம் ஒன்று சாப்பிடணும் குடிக்கணும். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ல இருக்கு இந்த பபிள் டீயை ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாக நல்லா இருக்கு. இதுக்கு 6.5 எந்த சைட்ல இருந்து 10க்கு உங்களோட சைட்ல இருந்து. எனக்கு இது எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்டா, நான் குடிக்கல கூல் எனக்கு குறைஞ்சிட்டு. கூல் அதனால எனக்கு கொஞ்சம் அது ஒரு அப்செட்டா இருக்கும் தெரியல. இது சென்னைக்கு ஒரு 5 கொடுக்கலாம். ஒரு கொஞ்சம் கராரான ஜட்ஜ் மாதிரி தான் இருக்கு. அப்படியே இல்லை, என்ன சொல்றது, இந்த ஒப்பீனியன் நான் சொல்றேன். ஓகே, அது இதை விட பெட்டர்லாம் இருக்கலாம். இல்லாட்டி டைமிங் பிளச்சா டேஸ்ட் எல்லாம் மாறலாம். ஓகே ஓகே ஓகே. நாங்கள் வீடியோ எடுக்க அதுக்கு முன்ன கட்ட வழியா ஒரு டைமிங் பிரச்சனை இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, 5 கொடுத்துருக்காப்புல, நான் 6.5 கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த நான் சொன்ன அந்த அது எல்லாம் பிரச்சனை இருந்துச்சு. டேஸ்ட் ஓகே தான் இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, இனி அடுத்தது சிக்கன் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கே வயிறெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே வந்தாச்சு சீசாக்கில். இங்கே கைப்புள்ள ரெண்டு கெஃபே ஒன்றுக்கு வந்திருக்கோம். அப்போ இங்கே வந்து கணக்கா வெரைட்டியில் கணக்கா மெனு அதுகள் இருக்கு. இதுல ப்ளூ மில்க்னு ஒன்று இருக்கு. அப்ப அதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். பட் அது என்ன மாதிரி என்னன்னு ஒன்றும் தெரியல, அதை கேட்டு பார்ப்போம். ஹாய்ண்ணா, எனக்கு இந்த ப்ளூ மில்க் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்கன்னா? ப்ளூ மில்க்னா என்னது, ப்ளூபெரி காய் இருக்குது, அதுல நாங்க லிக்விட் வச்சிருக்கோம். ஓகே, அதுல மில்கோட சேர்த்து ஷேக் மாதிரி கொடுக்குறது. ஓகே 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 ஓகே. இது வந்து 500 ரூபா. இதை விட உங்கள்ட்ட வேற என்ன வெரைட்டி இல்லை? என்கிட்ட வேற பானிபூரி இருக்குது, மொஜிட்டோஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு அது மட்டும் இருக்கு. போக போக என்ன ஐட்டம்ஸ் போடும்.
ஓகே இன்னும் ஐட்டங்கள் மெனு கூட பேன் கேக் அதெல்லாம் வரும். ஓகே 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 ஓகேண்ணா அப்போ எனக்கு ஒரு மில்க் ஷேக் உண்டு ப்ளூ மில்க் உண்டு பேர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரிண்ணா கைப்புள்ள என்ன எனக்கு கைப்புள்ளன்னு ஒரு பேர் வச்சீங்க முதல்ல கடை இருக்கா இல்ல இங்க இருக்கு யூனிவர்சிட்டி ஓ அதுக்கிட்ட இருக்கு ஒரு கடை. ஓகே 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 நான் அங்க போகல. ஓகே அதான் பெஸ்ட் அதுக்கிட்ட கடை ஒன்று இருக்கு. தலைவர் தான் எல்லா இடத்துலயும் பரவாயில்ல. வடிவேல் ஃபேனா அதுக்கு ஃபேன் இல்ல டிஃபரெண்டா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் Okay, ஒவ்வொரு okay. பேர் வைக்கிறாங்க. உண்மைதான். சொந்த பேர் வைக்கிறதுக்கு கைப்புள்ள என்ற டிஃப்ரெண்டா இருக்குமா? எல்லாத்துக்கும் பிடிக்குமே. அதுதான் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆள் தானே. ஓகே நான் அப்ப எனக்கு ஒரு ப்ளூ மில்க் ஒன்று தாங்க டேஸ்ட் பார்த்து போட்டு எப்படி இருக்கான்னு சொல்றேன். ஓகே இதுதான் அந்த ப்ளூ மில்கா என்ன பேருனா இதுக்கு ப்ளூபெரின்னு அந்த லிக்விட் மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்கன்னா அதை போட்டு தான் ப்ளூ மில்க் செய்ய போயினோம். எப்படி செய்ய போயினா எப்படி இருக்குன்ற எல்லாத்தையும் பார்ப்போம். சீனி என்னண்ணா? ஓகே அந்த தூக்கி போட்டு விளையாடுவாங்களா அதெல்லாம் பண்ணுவீங்களா? இடங்கான அதுதான் பிரச்சனை. மேலெல்லாம் தூக்கி போட்டு பறக்க விடுவாங்க. ஓகே முடிஞ்சு போச்சு. ஓகேண்ணா தேங்க்ஸ். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு சொல்கிறேன். ஓகே ப்ளூ மில்க் என்ன இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. முதல்ல ட்ரை பண்ண போகிறோம். நான் முதல்ல ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். கைப்புள்ள கடையில் வாங்கியிருக்கோம். கைப்புள்ள கேஃபேல வாங்கியிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையாக நல்லா இருக்கு டேஸ்ட். அந்த வித்தியாசமான ஒரு ஃபீல் உண்மையாக நல்லா இருக்கு. டேஸ்ட் எனக்கு வித்தியாசமாக இருக்கு, புதுசாக இருக்கு. நீங்கள் ப்ளூபெரி சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் கதைக்கிற பிளான்ல இல்லை. ஓகே உண்மையாக நல்லா இருக்கும். அவருக்கு சேர்த்து தான் மயிருக்கும். பட் ஃபுல்லாக நானே குடிச்சிடும் போல இருக்கு. காண்டா வரும். உண்மையாக நல்லா இருக்கு. எங்கே போகுதான்னு தெரியல. இது வந்து 500 ரூபா. ஒரு ப்ளூ மில்க் வந்து 500 ரூபாய்க்கு தந்துருக்காங்க. இது வந்து ப்ளூபெரின்னு அந்த லிக்விட்ல செஞ்சிருக்காங்க. டேஸ்ட் வித்தியாசமா தான் இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. குடிச்சு பார்த்து போட்டு நீ என்னென்ன இருக்குன்றலாம் அங்கே பார்ப்போம். ஓ கலக்கி தான் குடிக்கணுமா? தெரியாம போச்சு. கலக்கலாம் பாத்தியா? நீங்கள் கலக்கல் மண்ணு எப்படி இருக்கு? பிடிக்கவே இல்லையா? நல்லா இருக்கா? டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்துருக்கு. டேஸ்ட் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்படின்னு குடிக்கல. மில்க் ஷேக் மாதிரி இல்லை. பட் அந்த ப்ளூபெரி வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கு. எனக்கு தரமாட்டான். சரி விடுங்க. ஓகே குடிச்சு முடிங்க நீங்கள். இவன் கடைசி வரைக்கும் முடிக்காம விட மாட்டான் போல. அங்கே 100 ரூபா தான் இருக்கு. இல்ல இல்ல இங்க என்ன கிடக்குன்னு விளங்க. அங்க எல்லாத்தையும் துடைச்சு அதையும் விடுறான்ப்பா. கொடுமை பிடிச்சவன். உண்மையா நல்லா தான் இருக்கு. ஓவரா ஓகே முடிஞ்சு போச்சு. டேஸ்ட் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே ஓகே கைப்புள்ள கடைக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? 10க்கு இன்னைக்கு ஒரு
Over 5.5 சூப்பர் சிங்கர் ஜட்ஜ் எப்போ 5% ஒரு 10க்கு 5.5%. 5%. இதோட பெட்டரா குடிச்சிருக்கீங்க அப்ப? எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வித்தியாசமா இருக்கு? நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே. நானும் குடிச்சிட்டேன். அவன் வந்து 5 தான் கொடுத்துருக்கான். பட் எனக்கு பிடிச்சிருக்கு. டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நாங்கள் பழமையாக குடிக்கிற மாதிரி இல்லாமல் அந்த ப்ளூபெர்ரி டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அந்த ப்ளூபெரியை பார்த்ததும் இல்லை, பட் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கிறபடியா ஒரு 7 கொடுக்கலாம் நினைக்கிறேன் 10க்கு. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. வந்து ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. நீங்க இந்த சீசா கடைக்கு ஒருக்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கைப்புள்ள கடையை, கைப்புள்ள கோஃபே, அதோட ட்ரை பண்ணி பாருங்க. நீ அங்கே பபிள் டீ இருக்கு, அங்கால பிரெட் மேக்ஸ்ன்னு ஒரு கடை இருக்கு, அங்கால ஒரு பர்கர் கடை இருக்கு, அப்படி கணக்கா இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்று பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே, நான் சரி. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போங்கண்ணா. கொச்சி பயிர் இருக்கு, கொச்சி பயிர்ன்றது. ஓகே, இதா? ஓகே கொச்சி பயிர்ன்றது. ஓகே, இது நகட்ஸ்ன்றது. ஓகே, இது பொட்டேட்டோ கீப்ஸ்ன்றது. இது சிக்கன் ஃபிங்கர். சிக்கன். ஓகே ஓகே ஓகே. கணக்கா பேச சொல்றாங்க, எனக்கு வேற ஒன்றும் தெரியல. சரி பாப்போம், டேஸ்ட் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ். ஐயோ, இதுக்கு பேர் என்ன? சிக்கன் ஃபிங்கர். மற்ற இன்னொன்று இது கொச்சி போல். இது கொச்சி போல். இது நக்கட்ஸ். இது எனக்கு தெரியும், நக்கட்ஸ். சிக்கன் அது தெரியல, சிக்கன் நக்கட்ஸா இருக்கு. மற்ற இதுல ஏதோ ஒரு பேர் சொன்னாரு, இதுல பேர் என்ன சரியா தெரியல. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. முதலாவது எதை டேஸ்ட் பண்ண போறோம்? இதுதான் 2 வந்திருக்காங்க, இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிச்சிருக்கேன். நானும் அதான் எடுத்திருந்தேன். எது? அதான் இதுதான். வாவன்ற அளவுக்கு இல்ல. மச்சி உங்களுக்கு பொரியாத மாதிரி இருக்கு, இப்படித்தான் இருக்க மாதிரி அதுதானே? இப்படித்தான் இருக்குமா சம்திங், என்னன்னு தெரியல. வெளியிலேயே நல்லா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு. உள்ளுக்கும் பொரிவிடாத மாதிரி இருக்கு. சரி, ஓகே. ஓவரால சாப்பிட்டு போட்டு மற்றது இதை பார்ப்போம். கொச்சி போல். அதுதான் கொச்சி போல் ட்ரை பண்ண போகிறோம். கொச்சி போல்னா அப்படி மிளகா வச்சு பாம்புல கூட பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதோட வகைக்கு இது கொஞ்சம் ஓகேவா இருக்கும். கொஞ்சம் உரைக்குதுதான் ஐயா, கொஞ்சம் உரைக்குது. அப்போ சோஸோட கொஞ்சம் தொட்டுக்கிட்டு இது பெட்டரா இருக்கு. அதை விட கொஞ்சம் உரைக்குது, அந்த கொச்சி போலன்றது உரைக்குது. ஓகே ஓகே தான் இருக்கு. கொச்சி போல் ஓகே. இதுவும் ஓகே. இதுக்கு பேர் மறந்து வச்சு ஒன்று சொன்னது தான், இது டிஃப்ரெண்டான பேர். அடுத்து நக்கட்ஸ் ட்ரை பண்ண போறேன். நக்கட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சிக்கன் நக்கட்ஸ் தானோ? சிக்கன் நக்கட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நான் முதல் சாப்பிட்டதை விட மிச்சம் அடுத்து சாப்பிட அடுத்த வரைக்கும் ஓகேவா தான் இருக்கு. நாங்கள் ட்ரை பண்ணதான் தப்பா ட்ரை பண்ணோம் முதலாவது. நக்கட்ஸ் ஓகே இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. இது என்ன பிடிச்சிருக்கு? சிக்கன் நக்கட்ஸ் போல இருக்கு. அந்த சிக்கனா தெரியல, பட் அந்த டேஸ்ட்ல அப்படி ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கு. நக்கட்ஸ் மாதிரி தான் இருக்கு. எஸ், நக்கட்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் மற்றது சிக்கன் ஃபிங்கர். அடுத்தது சிக்கன் ஃபிங்கர் தான் ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் ஆர்டர் பண்ணி பிளான் பண்ணாங்க. பட் அண்ணா சொன்னார் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி தரேன், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி.
இப்போ தான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்க போகுது. இதுக்கு தான் எது ரொம்ப பிடிக்குமோ அதை நான் கடைசியாக ட்ரை பண்ணோம்னா வாயிலே நிற்கும் நான் வச்சு. இது நம்ம முறுக்கு மாதிரி இருக்குது எதுவும். ஓகே, இந்த உள்ள இருக்கதான் சிக்கன் அப்படியா? ரொம்ப எதிர்பார்த்தது தப்பா போச்சோ. எனக்கு அந்த இது பிடிச்சிருக்குற நக்கட்ஸ். எனக்கும் அதே தான். ஓகே, ஓவராலா இது பெஸ்ட்டாக இருக்கு. பட் சிக்கன் சிக்கன் எனக்கு எது சிக்கன் நக்கட் செம்மையாக இருக்கும். இப்போ சாப்பிட்டதுல நக்கட் செம்ம டேஸ்டாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றது இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அதுவும் அளவு மாதிரியே இருக்குது. இதுவும் ஓகே. இவங்களோட சோஸும் அந்த கலர் வித்தியாசமாக இருக்குது. டேஸ்ட் சோஸ் நார்மல் சோஸ் மாதிரி தான் இருக்குது. மயோனீஸ் மாதிரி இல்லை தான், சோஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா இருக்கு. இதில் இந்த இதை தவிர இதை தவிர மிச்சம் எல்லாமே ஓவராலாக ஓகேவா இருக்க மாதிரி தான் இருக்கு. அது ஒரு செம்மையாக இருக்க வேண்டாம் இந்த நக்கட்ஸ் தான். இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பரவாயில்ல. அப்போ அதில் மட்டும்தான் இந்த அவங்க 50 எனக்கு அப்பா ரொம்ப நல்லவா சார். அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லவனா இருந்தால் எனக்கு தருவான். எனக்கு அது வேணாம், அது ஏற்றுவோம். இன்னும் ஒசோனு பிடிச்ச உண்மை இது மட்டும் நல்லா இருக்கு. சிக்கன் நக்கட்ஸா என்னன்னு சரியா தெரியல, நக்கட்ஸ்ன்னு சொல்லி தந்தாங்க. ஆனால் சிக்கன் டேஸ்ட் ஒன்று வருது. இது நல்லா இருக்கு. எல்லாத்தையும் விட இது பெட்டரா இருக்கு. இது நாங்கள் இப்போ சாப்பிட்ட எல்லாத்தையும் விட இதுகளை விட எல்லாமே இது கொஞ்சம் டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. இங்க வந்தா ரஷ்யன் ஸ்ட்ரீட் ஃபுட் என்ற இந்த கடையில் வந்து பர்கர்ல இருந்து எல்லாமே இருக்கு. வந்தால் அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் நக்கட்ஸ் தான் நான் நினைக்கிறேன். டேஸ்ட் அப்படி தான் இருக்கு. இதை கண்டிப்பாக இது நல்லா இருக்கு. மற்ற ஓவராலாக ஓகேவா இருக்கு. பட் சூப்பராக இருக்காண்டா இதுதான் ஆவரேஜாக தான் இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட்டுக்கும் இந்த சோஸோட தொட்டு சாப்பிட உண்மையாக செம்ம டேஸ்டாக இருக்குது. மற்றதுகள் ஓகேவா இருக்குது, அவ்வளோ சூப்பராக இல்லை. இது எனக்கு பிடிச்சிருக்கு. வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு மட்டும் ஒரு 6.5 அப்படி கொடுக்கலாம். 7 கொடுக்கலாம். 7 கொடுக்கலாம். மற்றதுக்கு ஓவராலாக ஒரு 5 கொடுக்கலாம் 10க்கு. அப்படி தான் எனக்கு இருக்கு. உங்களுக்கு அதுதான் மறுபடியும் 4-3 தான். இதுக்கு 6.5. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மற்றபடி நீங்கள் நார்மலாக எல்லா இடத்துலையும் சிப்ஸ் இது எடுக்க மாதிரி தான். நீங்கள் சாப்பிடு. இல்லை அப்படி நீங்கள் சாப்பிடு. இல்லை நீ தான் சாப்பிடணும். மனம் போல இல்லை நீ சாப்பிட்றது. ட்ரை பண்ணி பார்த்து போட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. நான் சொன்னது ஓகே தானே, இந்த எல்லாத்தையும் சொல்லுங்க. ஓகே, கைப்புள்ளையில இருந்து பானிபூரி எடுத்திருக்கோம். அவங்கள்ட்ட மசாலா பூரி, இந்த ஸ்பைசி அண்ட் சாக்லேட், அதை விட சிக்கன் இருக்கான். இப்போ அது எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். டேஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ தலைவன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. டேஸ்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்ப்போம். இது வந்து மசாலா நினைக்கிறேன். மற்றது இது ஸ்பைசியாக இருக்கணும். மற்றது சாக்லேட் தந்திருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு முதல் நான் ஒருக்கா சாப்பிட்டேன், ஓகே இருந்துச்சு. பட் முதல் அதான் நான் சாப்பிட்டதுலேயே முதல் ட்ரை பண்ணேன்டா. அது அதால் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பழகிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருக்கா சாப்பிட்டதோட பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பானிபூரி இந்தியாவில் சாப்பிட்ருக்கேன். இந்தியாவுக்கு அப்புறம் இதுதான் இது. இதில் என்னென்ன ரெசிபி போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதில் என்னென்ன போட்டிருக்காங்க ரெசிபியோ மிக்சர், மெட்டது அந்த பானிபூரிக்கு இது ஐயோ சாரியா ரசம் மாதிரி ஊற்றுவாங்க, அது ஓகே. மெட்ட வேற என்னன்னு தெரியல, போட்டு பார்த்தா பானி மெட்டது பூரி அவ்வளோதான் தெரியும் எங்களுக்கு. நீங்க சாப்பிட போறார். ஓகே ரெடி. எப்படி இருந்துச்சு? அப்படியே போட்டு தான் சாப்பிடுவான். அதான் பானிபூரிக்கு ஸ்பெஷலு இல்லை? என்னடா கறக்கு முழுக்க இருக்குது மச்சி கிரியா சாப்பிடுவோம். நான் சாப்பிடுங்க. ஓகே, இப்போ என்னன்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். கன நேரமாக வச்சிருந்து வீடியோ எடுத்த அப்படியா ஊறி போயிடுச்சு. என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி மசாலா
இப்படித்தான் இருக்கு விளக்கம் தெளிவேட்டேன் அப்ப பழிவாங்க அடுத்ததும் வந்துட்டு அடுத்த சிக்கன் தேங்க்ஸ்ண்ணா ஆமா பருப்புலாச்சு இது சிக்கன் இது இது மசாலா இது ஒன்று மசாலா இதை வந்து ஸ்பைசியா மற்ற இது 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 ரெண்டும் சாக்லேட் அதை கடைசியாக சாப்பிடும் அதான் பெட்டராக இருக்கும் ஓகே இது நல்லா இருந்துச்சு இது வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நார்மலாக இருந்துச்சு அதால் இது ஸ்பைசி மசாலா அப்போ இது மசாலா இப்போ சாப்பிட்டு நாங்கள் மசாலா நினைக்கிறேன் ஒருவேளை இது ஸ்பைசியாக இருக்கலாம் இது மசாலான்னு நினைக்கிறேன் அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுதான் ஸ்பைசி இது அப்ப நீங்க ஸ்பைசி நீ ரெண்டையும் சாப்பிடு நீ சாப்பிடு ஐயோ எப்ப வேணும் சொல்லலாம் அப்பதான் தரலாம் இது ஸ்பைசி நாங்கள் சொல்கிற மசாலா அடுத்ததான் சிக்கன் சாப்பிட போகிறோம் சிக்கன் ட்ரை பண்ண போகிறோம் இது கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருக்குப்பா இது சிக்கன் இதெல்லாம் போட்டிருக்கா இல்லை இது மயோனிஸ் ஓ எலும்பு கொஞ்சம் மாதிரி ஒரே வாய்ப்பில் ஓட்டிங்கன்னா சிக்கிடும் அது மட்டும் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா சரி டேஸ்ட் நல்லா இருக்கு புதுசாக இருக்கு சிக்கனில் பானிபூரி புதுசாக இருக்கு எனக்கு பானிபூரியை இது இப்போதான் ரெண்டாவது லைஃப் டைமில் இது ரெண்டாவது சாப்பிட்றோம் அதுவும் ஒன்றே ஒன்று தான் முதல் சாப்பிட்டோம் இப்போ இதில் வெரைட்டியாக சாப்பிட்றோம் இது நல்லா இருக்கு சிக்கன் நல்லா இருக்கு அந்த எலும்பு தான் எலும்பு கொஞ்சம் வரபடி அதை கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும் டேஸ்ட் ஓகேவா இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்து சாக்லேட் இருக்கு அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஃபுல் ரிவ்யூவாக வந்து தரேன் சாக்லேட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறமே என்ன போதும் ஐயோ இது ஒன்று ஊற்றுதுப்பா என்ன சொல்லுது ஸ்வீட்டி இது நல்லா இருக்கு சாக்லேட் செம்மையாக இருக்கும் ஓகே இந்த இடத்துல எனக்கு சாக்லேட் செம்மையாக பிடிச்சிருந்துச்சு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு உள்ள அந்த மில்க் ஷேக்கில் வர மாதிரி அந்த இது ஒன்று இனிப்பாக ஒன்று போட்டிருந்தாங்க ஃபுல்லாகவே இனிப்பாக தான் இருந்துச்சு அதில் சாக்லேட் கண்டோஸ் அது அப்படி போட்டிருந்தாங்க இந்த இடத்துல சிக்கன் முதலாவது சாக்லேட்டுக்கு அடுத்ததுக்கு சிக்கனுக்கு மூன்றாவது இந்த மசாலா இருக்குது கொஞ்சம் உரைப்பாக இருக்குது ஒன்று உரைப்பாக இருக்குது மற்றது மசாலாவாக இருக்குது அதுக்கெல்லாம் வந்து ஃபோர்த் அப்படி கொடுத்துட்ருக்கலாம் இது ஃபர்ஸ்ட்டாக இருக்குது இது செகண்டாக இருக்குது நீங்கள் இங்கே வந்தால் கைப்புள்ள காஃபியில் ட்ரை பண்ணி பார்த்து போட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கு தலைவன் சாப்பிட்டு பார்த்து போட்டு அப்படி இருக்குன்னு சொல்லட்டும் அதுக்கு பிறகு ஒரு மார்க் ஒன்று போடுவோம் எப்படி இருந்து என்ன மார்க்குன்னு 10க்கு இப்போ அவர் சாப்பிடட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட பார்த்து போட்டு அடுத்த ரிவ்யூ சொல்கிறேன் இது ஸ்பைசியோ ஸ்பைசி எப்படி இருக்க போகுது தெரியல வாட்டர் ரியாக்ஷன் நல்லா இருக்கா ஸ்பைஸியாக இருக்கு ஆனால் அவ்வளோ ஸ்பைஸியாக இல்லை நல்லா இருக்கு முதல் நீ இதை சாப்பிட்டு போட்டு உடனே இதை சாப்பிட்டேன்னா உரைப்பு வித்தியாசம் தெரியும் நீ கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவடியா நார்மலாக இருக்கணும் நான் உடனே சாப்பிடுவடியா எனக்கு இது கொஞ்சம் உரைப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு இது சிக்கன் அப்படியே போட்டுட்டானே இதைத்தான் வாய்க்கிலேயே காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அதில் எலும்பு இருக்கு பார்த்துன்னு ரொட்டேட் பண்றாப்புல நான் சொன்னேன் அப்போ சிக்கன் அந்த இது எலும்பு கடிக்குடி மாதிரி இருக்கா One hour later. ஒரு மணி தான் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பிடிக்கிற தன்மையாகவும் இல்லையா சிக்கன் பானிபூரி சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் புளிப்பு தன்மையாகவும் இருக்கு
பானிபூரி ஒன்று சாப்பிட்டதுல அந்த மூணுலையுமே எனக்கு பிடிச்சி அந்த ஸ்வீட்டாக இருக்காது நான் சொல்ல வரல இப்போ நான் சாப்பிடல. இந்த 3 ரெசிபிலையும் சிக்கனை விட இந்த மசாலா இது இல்லை ஸ்பைசியானது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தனியாக அந்த சாப்பிட்ட ஃபீல் ஒன்று எனக்கு வந்துச்சு. ஓகே, அவனுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல, எனக்கு அப்படி இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைசியாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சிக்கன் அதில் விட நல்லா இருந்துச்சு. ஓகே. இப்போ நான் என்னன்னா ஸ்வீட்டாக இருக்க இந்த சாக்லேட் இதில் போட்ட பானி உங்க சாப்பிடுவேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஒரு பபிள் டீ കുടിക്കാം. അതിന്റെ ടേസ്റ്റ് ഉണ്ട് വരുന്നത്. ടേസ്റ്റ് ഉണ്ട് വരുന്നത് ലിക്വിഡില്. ഞാൻ மைலோஸ் எடுத்துக்காங்க. எல்லாத்துக்கும் கம்மியாக இருக்கிறது ஒரு கூல் உண்டு. கூல் தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கு. அதை எடுத்து கன நேரம் தான் அந்த பிரச்சனை உண்டு. எடுத்து உடனே சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதுல எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கு? அந்த ஹாட்டான அந்த இதுதான் ஸ்பைசி தான் உங்களுக்கு சூப்பரா நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த இதான் ஸ்பைசி தான். எனக்கு ஸ்வீட் பிடிச்சிருந்துச்சு. நான் ஸ்வீட்டான பர்சன், என்னுடைய ஸ்வீட் பிடிச்சிருக்கேன். அவர் கொஞ்சம் ஸ்பைசி, கொஞ்சம் கோவக்காரர், என்னுடைய ஸ்பைசி பிடிச்சிருக்கேன். சாப்பிட்டாச்சு எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கு ஸ்பைசி பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பானிபூரிக்கு 6.5 கொடுக்கலாம். சாக்லேட்டுக்கு நான் 7 கொடுப்பேன். உண்டு எவ்வளோ கொடுக்குறேன்? எல்லாத்துக்கும் ஓவரலாக நான் ஒரு 7 அப்படி இவ்வளவு கொடுத்ததுல ஹையஸ்டா இப்பதான் கொடுத்துருக்கான். கைப்புள்ள காஃபேல பானிபூரி நல்லா இருக்கு. வந்து அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் நல்லா இருந்துச்சு. என்ன உடனே நீங்க எதையும் ட்ரை பண்ணிருங்க. டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. எங்களை மாதிரி வீடியோ எடுத்து வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடி டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. வந்து அவருக்கு ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வாரம்னா அவருக்கு ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. பெரும்பாலும் இங்கே வந்ததெல்லாம் 3 கடை டேஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு கடை இருக்கு. நான் டேஸ்ட் பண்ண வயிறு இல்லை, ஃபுல்லாகிடுச்சு வயிறு. இருக்கா பார்த்து போட்டு போவோம். ஓவராலாக எனக்கு இந்த 3 கடையில் பெஸ்ட்டாக இருந்தேன்னா கைப்புள்ள பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்டா நிழல் பிடிச்சிருந்துச்சு. 3ஆவதா ரஷ்யன் ஸ்ட்ரீட் ஃபுட் பிடிச்சிருந்துச்சு. 3 தான் இருந்துச்சு. அது 3ஆவது அது பிடிச்சிருந்துச்சு. அவங்கடையில சிக்கன் நக்கட்ஸ் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. வந்தால் கண்டிப்பாக அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையாக இருந்துச்சு. மற்றது ஓவராலாக நாங்கள் சாப்பிட எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதில் அது மட்டும் சூப்பராக இருந்துச்சு. மற்ற எல்லாம் ஆவரேஜ் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு? எனக்கு மதியம் சேம் தான். இதில் எதுவுமே இதுன்னு இல்லை. அவன் சொல்கிறது எல்லாமே தான் நல்லா இருந்துச்சு. மற்ற கடையும் இருக்கா பார்த்து போட்டு அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு பார்த்து போட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது பார்ப்போம். என்ன இருக்குன்னு பார்த்து போட்டு நாங்களும் போவோம். இந்த வீடியோவை முடிப்போம். நீங்க இங்கே வந்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கைப்புள்ளியா இல்ல ரஷ்யன் ரெஸ்டாரண்டா இல்ல நிழலா இல்ல பிரெட்டின் மேக்ஸா எது பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அங்க என்ன இருக்கேன்னு என்ன மெனு இருக்கேன்னு எல்லாம் பார்த்துட்டு வரேன். ஓகே, நம்மள சொன்ன மாதிரி 3 கடையில் டேஸ்ட் பண்ணியாச்சு. இதுதான் கடைசி. இங்கே சீசாவில் இங்கே வந்து பிரெட்டின் மிக்ஸில் பெஸ்ட் டேஸ்டாகும். இங்கே வந்து சீஸி ஸ்பைசி கேரட் வித் பீஸ் இந்த கணக்கு ஐட்டங்கள் இருக்குது. அதோட டீ ஐட்டங்கள் இருக்குது. ஐஸ்கிரீம் ஐட்டங்கள் இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸில் ஹார்டின் ஷேப்பில் ஜெலி வச்சு ஐஸ்கிரீம் அதான் இருக்காம அது ஒரு இங்கே ஸ்பெஷல். மெட்டீரியல் எல்லாமே வளமையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த ஹார்டின் அது எவ்வளோக்கா? அந்த ஹார்டின் அந்த இது 300. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க இது மட்டும் தான் ட்ரை பண்ணுங்க. அது ஒன்று தாங்க. ஓகே, இங்கே தான் இப்போ ஹார்டின் வித் ஐஸ்கிரீம் அதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்க போகிறதில்ல. எல்லா கடையிலையும் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டோம். இங்கேயும் ஏதாவது டேஸ்ட் பண்ணணும் மெண்டு போட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். இல்லை வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. தலைமையெல்லாம் காண்டாகலாம். என்ன செய்யறது? ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன எல்லா கடையும் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ ஒன்று கொடுக்க தானே வேணும். அதனால் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ எப்படி இருக்குன்னு ஒன்று தான் ஆர்டர் பண்ணிக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு டேஸ்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். வேலை நடந்து. ஓகே, நாங்கள் ஆர்டர் பண்ண ஹார்டின் வித் ஐஸ்கிரீம் அப்படி தானே? என்னண்ணா? ஹாட் ஜெல்லி வித் ஐஸ்கிரீம். ஓகே தேங்க்ஸ். ஓகே வந்துட்டு ஐஸ்கிரீம்
ஐஸ்கிரீமும் வித்தியாசமாக இருக்கு. ஐ லைக் இட். நல்லா இருக்கு. உங்களுக்கு ஐஸ்கிரீம் என்ன? எவன்டா சொன்னது? ஆனா என்னடா வயிற்று இடம் இல்லையன்ற வழி தானடா சொன்னான். ஓ வருமாவா? பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா. நான் வளமையான ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குமான்னு நினைச்சேன். செம்மையா இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. டேஸ்ட் செம்ம வித்தியாசமா இருக்கு. என்ன ஓவர் டூ பண்ணதுன்னு தெரில. நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன வித்தியாசம்னு சத்தியமா தெரில. பட் நல்லா இருக்கு. இதோட ஸ்பெஷலே இதோட ஹாட் ஜெலி வரதான். ஆப்பிள் ஃப்ளேவர் ஜெலி இதுவும் டேஸ்டா இருக்குப்பா. இன்னும் நல்லா இருக்கும். சமா நைஸ். பாதி ஹாட் எனக்கு, மீதி ஹாட் உனக்கு. ஓகே வாங்க சரிபாதியா பிரிக்கிற மாதிரி. செம்மையா இருக்கும். green apple. That's nice. Oh, mixing na. What idea, man. Different இருக்கா? அப்ப நானும் ட்ரை பண்ணுவேன். அவன் ஐஸ்கிரீம் லாட்டே போடுறதுக்கு தான் இந்த பிளானே. 50-50 எங்கனால அப்படிதான் சொல்லுவோம். ஏமாத்துறாரு. நைஸ். ஐஸ்கிரீம் வித்தியாசமா அந்த கிரீன் கலர் இதில் ஒரு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கு. அதோட அந்த ஐஸ்கிரீம் சேர்க்க செம்ம டேஸ்டாக இருக்கும். உண்மையாக செம்மையாக இருக்குப்பா. வந்தால் கண்டிப்பாக இங்கேயும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம். நான் சத்தியமாக வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு தான் ட்ரை பண்ணேன். பட் உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஐஸ்கிரீம் டிஃப்ரெண்டாக ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஜெல்லியோட சேர்த்து அந்த ஐஸ்கிரீமை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அந்த புளிப்போட சேர்ந்த ஒரு டேஸ்ட் ஒன்று வருது. உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. கணக்காக லவ்வர்ஸாக தான் வராங்க. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. கொஞ்சம் ஜெயிலாது. வாழ்க்கையின் கஷ்டம். இவராது பரவாயில்ல, பல லவ்வுகளை பார்த்து கடந்து விட்டார். பட் வாட் டு டு. இதை நம்பாதீங்க. அவன் சும்மா இதுக்காண்டி சொல்லிட்டு பிளே பாய். கப்பல்ஸ் வர்றதுக்காண்டி அவன் என்னதான் கம்மி அதையா சொல்லியிருப்பான். சரியா? ஓகே உண்மையாக நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இதுக்கு எவ்வளோ சொல்லுவீங்க கொடுப்பீங்க? எஸ் ப்ரைஸும் 300 rupees தான். எல்லாத்துக்கும் ப்ரைஸ் சொன்னா என்னன்னு தெரியல. இது 300 தான். இல்லை ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. உண்மையாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ கொடுக்கலாம் மார்க்? 7. வாவ் பரவாயில்ல, ஹையஸ்ட் தான். உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் 7 கொடுப்பேன் 10க்கு. நாங்கள் சாப்பிடவே மாட்டோம்னு தான் நினச்சிருந்தேன். ஏன்னா வயிறு செம்ம ஃபுல். சாப்பிடவே மாட்டேன்னு தான் நினச்சிருந்தேன். பட் நல்லா இருந்துச்சு. அடிபட்டு சாப்பிட்ட மாதிரி முடிஞ்சிச்சு. கடைசியாக ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. வந்தால் பிரெட் மிக்ஸ் அதில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹாட் இன் ஜெலி வித் ஐஸ்கிரீம் உண்மையாக செம்மையாக இருக்குது. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு செம்மையாக இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக உங்களுக்கு பிடிக்குமா நினைக்கிறேன். மற்ற கடையெல்லாம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதில் ஃபர்ஸ்டண்டாக கைப்புள்ளையே சொல்லுவேன். கணக்காக வெரைட்டியில் கணக்கு ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. அந்த ப்ளூ மில்க் அதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது என்ன பேர் அதுக்கு பானிபூரியும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டாக இருந்துச்சு. செகண்டாக இவங்க பிரெட் மிக்ஸ் ஐஸ்கிரீம் உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேர்ட் வந்து என்ன பேர் நிழல் ரெஸ்டாரண்ட்டில் பபிள் ஷேக் அதுவும் செம்மையாக இருந்துச்சு. ஃபோர்த் வந்து ரஷ்யன் ஸ்ட்ரீட் ஃபுட். அவங்களோட நக்கட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எல்லாம் ஆவரேஜாக இருந்துச்சு. பட் ஓகே ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருந்துச்சு 1000. பட் எங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் இந்த வழியாக அவ்வளோ விலையில. மற்றபடி அந்த தனித்தனியாக எடுக்கிறீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸ் அதில் போட்டிருப்பேன் விலைகள் எல்லாமே. வந்தால் எல்லாத்துலேயும் அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையாக ரொம்ப பிடிக்குமான்னு நினைக்கிறேன். இங்கே நான் ஒரே இடத்துல கணக்காக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா வந்து ட்ரை பண்ணி பார்த்து போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சுன்னு. அப்புறம் நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்துச்சு. ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இது மாதிரியான சூப்பரான ஒரு வீடியோட இன்னொரு ஃபுட் ரிவ்யூ இல்லை ட்ராவல் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் யாழ் பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.